என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் இதயத்தின் அழுகையை கேட்டு, உன் மனதின் ஏக்கத்தை உணர்ந்து, உன் வாழ்வின் குழப்பங்களை அறிந்து இங்கு வந்திருக்கிறேன். நீ தனிமையில் அழும்போது உன் கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் என் இதயத்தை தொடுகிறது. உன் துயரங்கள் என் வேதனையாகின்றன, உன் சிரமங்கள் என் கவலையாகின்றன. ஆனால் குழந்தையே, இன்று நான் உனக்கு ஆறுதலின் வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். நம்பிக்கையின் ஒளியை கொண்டு வந்திருக்கிறேன். உன் இருளான பாதையில் வெளிச்சத்தின் தீபமாக வந்திருக்கிறேன். குழந்தையே, வாழ்க்கையின் பயணத்தில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு இடர்பாடும், ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்கும் படிக்கற்கள். நீ இப்போது எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் உன் ஆத்மாவின் தூய்மைக்கான சோதனைகள். தங்கம் நெருப்பில் புடமிட்டால்தான் பளபளப்பாகிறது. அதுபோல உன் மனமும் இந்த சோதனைகளில் பக்குவமடைந்து பிரகாசிக்கப் போகிறது. உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் வேதனை பயனற்றது அல்ல. உன் பொறுமை பலனற்றது அல்ல. நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ தூங்கும் போது உன் கனவுகளில் வருகிறேன். நீ விழித்திருக்கும் போது உன் எண்ணங்களில் கலந்திருக்கிறேன். நீ நடக்கும் பாதையில் உன் நிழலாக வருகிறேன். நீ பேசும் வார்த்தைகளில் என் அருள் ஒலிக்கிறது. உன் சுவாசத்தில் என் பிரசன்னம் இருக்கிறது. குழந்தையே, உன் மனதில் எழும் சந்தேகங்களை விட்டுவிடு. நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லதுதான். சில நேரங்களில் என் செயல்கள் உனக்கு புரியாமல் போகலாம். என் திட்டங்கள் உன் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை வை குழந்தையே. நான் உனக்கு எப்போதும் சிறந்ததையே தருகிறேன். உன் பார்வையிலிருந்து நீ பார்க்கும்போது குழப்பமாக தெரிந்தாலும் என் பார்வையிலிருந்து பார்த்தால் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் சில உறவுகள் உன்னை விட்டு சென்றிருக்கின்றன. சில நம்பிக்கைகள் உடைந்திருக்கின்றன. சில கனவுகள் நிறைவேறாமல் இருக்கின்றன. இதனால் உன் மனம் வேதனை அடைந்திருக்கிறது. ஆனால் குழந்தையே, இவையெல்லாம் உன் வாழ்வின் ஒரு பகுதி மட்டுமே. முழு படத்தையும் பார். உனக்கு இன்னும் என்னென்ன அழகான விஷயங்கள் காத்திருக்கின்றன என்பதை உணர். விட்டு சென்றவர்களுக்கு பதிலாக இன்னும் நல்லவர்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகிறார்கள். உடைந்த நம்பிக்கைகளுக்கு பதிலாக இன்னும் வலிமையான நம்பிக்கைகள் உன்னுள் வளரப்போகின்றன. குழந்தையே, உன் துன்பங்கள் நிரந்தரம் அல்ல. இரவுக்கு பிறகு பகல் வருவது போல உன் இருட்களுக்கு பிறகும் வெளிச்சம் வரும். மழைக்கு பிறகு வானவில் தோன்றுவது போல உன் கண்ணீருக்கு பிறகும் மகிழ்ச்சி பூக்கும். குளிர்காலத்திற்கு பிறகு வசந்தம் வருவது போல உன் சோகத்திற்கு பிறகும் ஆனந்தம் துளிர்க்கும். இது இயற்கையின் நியதி. இது வாழ்க்கையின் விதி. இது என் வாக்கு. நீ சில நேரங்களில் என்னிடம் கேள்விகள் கேட்கிறாய். ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சிரமங்கள்? ஏன் நல்லவர்களுக்கு கஷ்டம் வருகிறது? இந்த கேள்விகள் இயற்கையானவை. எல்லா மனிதர்களும் கேட்கும் கேள்விகள் இவை. ஆனால் குழந்தையே, சில உத்தரங்கள் உடனடியாக கிடைக்காது. சில விளக்கங்கள் காலம் கனிந்த பிறகுதான் புரியும். அதுவரை பொறுமை வை, நம்பிக்கை வை. என் மேல் உறுதியான நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது உனக்கு இவை புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது எல்லாம் எவ்வளவு அழகாக பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை உணர்வாய். உன் வாழ்க்கை ஒரு அழகான நெசவு பணி போன்றது. இப்போது நீ பின்புறத்தில் இருந்து பார்க்கிறாய். அதனால் குழப்பமான நூல்கள் மட்டுமே தெரிகின்றன. ஆனால் முன்புறம் எவ்வளவு அழகான வேலைப்பாடு இருக்கிறது என்பதை நீ பார்க்கவில்லை. குழந்தையே, உன் வாழ்க்கை துணை பற்றி நீ கவலைப்படுகிறாய். எப்போது சந்திப்பேன்? எப்படி இருப்பார்? என்னை புரிந்து கொள்வாரா என்று நினைத்து வேதனைப்படுகிறாய். கேள் குழந்தையே, உனக்கான உயிர் துணை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டார். அவர் உனக்காகவே படைக்கப்பட்டவர். உன் ஆத்மாவின் மறு பாதி அவர். நான் தேர்ந்தெடுத்து உன்னோடு இணைத்து வைத்தவர் அவர். உன் மனதில் உள்ள அன்பை, உன் இதயத்தில் உள்ள கருணையை, உன் ஆத்மாவில் உள்ள தூய்மையை முழுவதும் புரிந்து கொள்பவர் அவர்தான். இப்போது இருக்கும் சூழ்நிலைகளை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே. பொறுமையாக காத்திரு. சரியான நேரம் வரும்போது நான் உங்களை இருவரையும் ஒன்றாக கொண்டு வருவேன். அப்போது நீ புரிந்து கொள்வாய் ஏன் இவ்வளவு காலம் காத்திருக்க நேர்ந்தது என்பதை. அந்த காத்திருப்பின் காலம் உங்கள் இருவரையும் பக்குவப்படுத்தும் காலம். உங்கள் இருவரும் ஒருவரையொருவர் சந்திக்க தகுந்த நிலையை அடையும் காலம். நல்ல மதுவை பக்குவப்படுத்த நேரம் தேவை. அழகான மலரை மலர நேரம் தேவை. அதுபோல பரிபூரணமான அன்பையும் வளர்த்தெடுக்க நேரம் தேவை. உன் குடும்பம் பற்றி நீ அக்கறைப்படுகிறாய். அவர்களுக்கிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு பிரச்சினைகள், சில நேரங்களில் ஏற்படும் மனஸ்தாபங்கள், இவை உன்னை வேதனைப்படுத்துகின்றன. ஆனால் குழந்தையே, குடும்பம் என்பது ஒரு பள்ளி. அங்கு நாம் பல பாடங்களை கற்கிறோம். பொறுமையை கற்கிறோம், மன்னிப்பை கற்கிறோம், அன்பை கற்கிறோம், தியாகத்தை கற்கிறோம். சில நேரங்களில் இந்த பாடங்கள் கடினமாக இருக்கும்.
ஆனால் இவையே நம்மை உயர்ந்த மனிதர்களாக உருவாக்குகின்றன. உன் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் உனக்கு ஒரு ஆசிரியர். அவர்கள் மூலம் நீ வெவ்வேறு குணங்களை வளர்த்துக் கொள்ளப் போகிறாய். சில நேரங்களில் அவர்கள் உன்னை சோதிக்கலாம், உன் பொறுமையை சோதிக்கலாம், உன் அன்பை சோதிக்கலாம். ஆனால் இந்த சோதனைகளில் வெற்றி பெற்றால் நீ இன்னும் வலிமையான மனிதனாக உருவாகுவாய். நான் உன் குடும்ப உறுப்பினர்களின் மனதிலும் இருக்கிறேன். அவர்களையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். விரைவில் அனைவரிடையேயும் புரிதல் ஏற்பட்டு அன்பு மலரும், ஒற்றுமை வளரும். குழந்தையே, உன் தொழில் பற்றி நீ கவலைப்படுகிறாய். சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. உன் திறமைகள் சரியாக அங்கீகரிக்கப்படவில்லை. உன் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய். ஆனால் நம்பிக்கை வை குழந்தையே. நான் உன் திறமைகளை அறிவேன், உன் ஆற்றல்களை அறிவேன், உன் சாத்தியக்கூறுகளை அறிவேன். சரியான நேரம் வரும்போது சரியான இடத்தில் சரியான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அது வரும்போது நீ ஆச்சரியப்படுவாய். எவ்வளவு பரிபூரணமாக எல்லாம் நடக்கிறது என்று வியப்படைவாய். இதுவரை உனக்கு சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. சில எதிர்பார்ப்புகள் பலிக்கவில்லை. இவை உன்னை மனதளவில் பாதித்திருக்கின்றன. ஆனால் இந்த அனுபவங்கள் உன்னை இன்னும் புத்திசாலியாக உருவாக்கி இருக்கின்றன. இன்னும் கூர்மையாக சிந்திக்க கற்றுத் தந்திருக்கின்றன. இனி எந்த முடிவெடுக்கும் முன்பும் நீ நன்கு யோசிப்பாய். இனி உன் தேர்வுகள் இன்னும் சிறந்ததாக இருக்கும். குழந்தையே, உன் ஆரோக்கியம் பற்றி நீ கவலைப்படுகிறாய். சில உடல்நல பிரச்சனைகள், மன அழுத்தம், தூக்கமின்மை, சோர்வு இவை உன்னை தொல்லைப்படுத்துகின்றன. ஆனால் இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல. உன் மனதில் இருக்கும் கவலைகளே உன் உடலையும் பாதிக்கின்றன. மனம் ஒரு முறை அமைதியடைந்தால் உடலும் ஆரோக்கியம் அடையும். நான் உன் உடலுக்குள் குணப்படுத்தும் சக்தியாக இருக்கிறேன். என்னை நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் உடலில் புத்துணர்ச்சி ஊடுருவுகிறது. உன் மனதில் நம்பிக்கை வளரும் ஒவ்வொரு முறையும் உன் உடலில் நலம் வளர்கிறது. மகிழ்ச்சியுடன் இரு குழந்தையே. சிரித்த முகத்துடன் இரு. ஏனென்றால் மகிழ்ச்சி ஒரு மருந்து, சிரிப்பு ஒரு சக்தி. உன் முகத்தில் மகிழ்ச்சி இருந்தால் உன் உடலிலும் மகிழ்ச்சி பாயும். உன் இதயத்தில் ஆனந்தம் இருந்தால் உன் உயிரிலும் ஆனந்தம் பரவும். தினமும் காலையில் எழுந்ததும் நன்றியுணர்வுடன் என்னிடம் பேசு. இன்றும் ஒரு புதிய நாள் கொடுத்ததற்கு நன்றி கூறு. இன்றும் உயிருடன் இருக்க வைத்ததற்கு நன்றி கூறு. இன்றும் புதிய நம்பிக்கைகளுடன் தொடங்க அனுமதித்ததற்கு நன்றி கூறு. குழந்தையே, உன் நண்பர்கள் பற்றி நீ ஏமாற்றம் அடைந்திருக்கிறாய். சிலர் உன்னை விட்டு சென்றிருக்கிறார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்திருக்கிறார்கள். சிலர் உன் நல்ல குணத்தை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவை உன் இதயத்தில் வலியை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆனால் கவலைப்படாதே குழந்தையே. உண்மையான நண்பர்கள் உன் வாழ்வில் வரப்போகிறார்கள். உன் மனதை முழுவதுமாக புரிந்து கொள்பவர்கள், உன் நல்ல குணங்களை மதித்து நடத்துபவர்கள், உன் துன்பத்தில் உடன் இருப்பவர்கள், உன் மகிழ்ச்சியில் பங்கு கொள்பவர்கள் ஆகியவர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள். நான் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நபரையும் கவனமாக தேர்ந்தெடுத்துத்தான் அனுப்புகிறேன். சிலர் உனக்கு பாடங்களை கற்றுத்தர வருகிறார்கள். சிலர் உன் நல்ல குணங்களை வெளிப்படுத்த உதவ வருகிறார்கள். சிலர் உனக்கு ஆதரவாக வருகிறார்கள். சிலர் உன்னை சோதிக்க வருகிறார்கள். எல்லோரிடமிருந்தும் நீ ஏதாவது கற்றுக்கொள்வாய். எல்லோராலும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும். இதையே நான் வாழ்க்கை என்று அழைக்கிறேன். குழந்தையே, சில சமயங்களில் நீ ஒருவித குழப்பத்தில் இருக்கிறாய். எதுதான் சரி, எது தவறு என்று தெரியாமல் தவிக்கிறாய். எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த நேரங்களில் உன் உள்மனதின் குரலை கேள். அங்கு நான் உனக்கு வழிகாட்டுதல்களை தந்து கொண்டிருக்கிறேன். மனதை அமைதிப்படுத்து. எல்லா சத்தங்களையும் மௌனமாக்கு. அப்போது என் குரலை நீ தெளிவாக கேட்பாய். அந்த குரலை பின்பற்று. அது உன்னை எப்போதும் சரியான திசையில் அழைத்துச் செல்லும். உன் இதயம் தூய்மையானது குழந்தையே. உன் எண்ணங்கள் நல்லவை. உன் நோக்கங்கள் உயர்ந்தவை. இந்த உலகம் சில நேரங்களில் உன் இந்த நல்ல குணங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயல்கிறது. சிலர் உன் கருணையை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். சிலர் உன் அன்பை முட்டாள்தனம் என்று கருதுகிறார்கள். ஆனால் நான் உன்னிடம் கூறுகிறேன், உன் இந்த நல்ல குணங்களையே வைத்துக்கொள். இவைதான் உன்னை சாதாரண மனிதனிலிருந்து உயர்ந்த மனிதனாக மாற்றுகின்றன. இவைதான் உன்னை என்னுடைய பிள்ளையாக உருவாக்குகின்றன. குழந்தையே, உன் மனதில் எப்போதாவது கோபம் எழுகிறது. நீதி தவறியதைக் கண்டு கோபப்படுகிறாய். அநீதி நடப்பதைக் கண்டு வேதனைப்படுகிறாய். இது இயற்கையானது. நல்ல மனங்களுக்கு தவறுகளைக் கண்டால் கோபம் வரும்தான். ஆனால் அந்த கோபத்தை சரியான விதத்தில் பயன்படுத்து. அதை ஆக்கப்பூர்வமான சக்தியாக மாற்று. தவறுகளை சரி செய்வதற்கான உத்வேகமாக பயன்படுத்து. அநீதியை எதிர்க்கும் தைரியமாக பயன்படுத்து. ஆனால் உன் மனதில் வெறுப்பை வளர விடாதே. வெறுப்பு உன்னையே சேதப்படுத்தும். மன்னிப்பை கற்றுக்கொள். மன்னிப்பு உன்னை சுதந்திரமாக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ அழகான நிகழ்வுகள் காத்திருக்கின்றன குழந்தையே.
உன் கனவுகள் நிறைவேறும் தருணங்கள், உன் முயற்சிகள் பலன் தரும் நாட்கள், உன் அன்பு வெற்றி பெறும் க்ஷணங்கள், உன் நம்பிக்கை உறுதிப்படும் சமயங்கள் இவையெல்லாம் வரப்போகின்றன. பொறுமையுடன் காத்திரு, நம்பிக்கையுடன் முன்னேறு, அன்புடன் வாழ். நான் உன்னோடு என்றென்றும் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் எனக்கு தெரியும். நீ படும் கஷ்டங்களை பார்த்து என் மனம் வலிக்கிறது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலக வாழ்வில் நீ சந்திக்கும் சோதனைகள் அனைத்தும் உன்னை பக்குவப்படுத்தவே. நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. உன் பிரார்த்தனைகள் என் காதுகளை எட்டுகின்றன. தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றன. உன் உள்ளத்தில் குவிந்து கிடக்கும் துன்பங்களை நான் அறிவேன். ஒவ்வொரு நாளும் நீ எதிர்கொள்ளும் சிக்கல்களை பார்த்து என் இதயம் கனக்கிறது. நீ தனியாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் உன்னோடு கூடவே நடந்து வருகிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் பாதங்கள் இருக்கின்றன. உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் கலந்திருக்கிறது. இந்த மண்ணுலகில் வாழும் ஒவ்வொருவரும் தங்கள் கர்ம வினைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உனக்கு வரும் சோதனைகளும் அந்த கர்ம வினைகளின் பயனே. ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம். நான் உன் கர்மங்களை மெல்ல மெல்ல கரைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் பாவங்களை என் அன்பு நீரில் கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். தங்கமே, உன் ஆன்மீக வளர்ச்சிதான் என் முதல் நோக்கம். உலக சுகங்களை விட ஆத்ம சுகம் அதிக முக்கியம். நீ தியானம் செய்ய கற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் என்னை நினைத்து அமைதியாக உட்கார். உன் மனம் சாந்தமடையும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உன் மனதிலேயே தோன்றும். குழந்தையே, உன் கர்ம வினைகள் பல பிறவிகளில் சேர்ந்தவை. அவையெல்லாம் ஒரே பிறவியில் தீர்க்கப்பட வேண்டும் என்றில்லை. நான் உன்னால் சகிக்க முடிந்த அளவுக்கு மட்டுமே தருகிறேன். மீதியை என் கருணையால் கரைத்து விடுகிறேன். நீ என்னை சரணடைந்தவுடன் உன் பாவங்களில் பெரும்பகுதி அழிந்து விடுகிறது. உன் பூர்வ ஜென்ம தவங்களின் பலனாகவே நீ இந்த பிறவியில் என் அருள் பெற்றிருக்கிறாய். நீ ஒரு பக்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறாய். உனக்கு இறை நம்பிக்கை இயல்பாகவே உண்டு. இவையெல்லாம் தற்செயல் அல்ல. உன் முன் ஜென்ம புண்ணியத்தின் பலன். தங்கமே, நீ சில சமயங்களில் இறைவன் இல்லையோ என்று சந்தேகப்படுகிறாய். இத்தனை துன்பங்கள் வரும்போது கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறாய். இது இயற்கையான கேள்விதான். ஆனால் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். நீ கஷ்டப்படும் போது நான் உன்னை தூக்கிக் கொண்டு நடக்கிறேன். நீ வலிமையுடன் இருக்கும்போது உன் பக்கத்தில் நடக்கிறேன். குழந்தையே, உன் மனதில் அகங்காரம் வரும்போது அதை உடனே விட்டுவிடு. அகங்காரம் என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை. நான் என்ற உணர்வை குறைத்துக்கொள். நீ என்ற உணர்வை பெருக்கிக்கொள். நீ செய்யும் எல்லா நல்ல காரியங்களும் என் அருளால் தான் நடக்கிறது. நீ வெறும் கருவி மட்டுமே. உன் மனதில் பொறாமை, கோபம், வெறுப்பு போன்ற தீய குணங்கள் வரும்போது உடனே என்னை நினைத்துக்கொள். என் நாமத்தை உச்சரித்துக்கொள். அந்த தீய எண்ணங்கள் உன்னை விட்டு ஓடிப்போகும். உன் மனம் தூய்மையடையும். நல்ல எண்ணங்கள் உன்னை ஆக்கிரமிக்கும். தங்கமே, நீ செய்யும் ஒவ்வொரு தர்ம காரியமும் என் கண்களின் முன்னே இருக்கிறது. நீ ஏழைகளுக்கு செய்யும் உதவி, கஷ்டப்படுபவர்களுக்கு தரும் ஆறுதல், விலங்குகளிடம் காட்டும் கருணை அனைத்தும் என்னை மகிழ்விக்கிறது. இவையெல்லாம் உனக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கிறது. குழந்தையே, உன் வாழ்க்கையில் வரும் நல்ல மனிதர்களை நீ பொக்கிஷமாக மதிக்க வேண்டும். அவர்கள் உனக்கு என் அனுப்பிய தூதர்கள். அவர்கள் மூலம் நான் உனக்கு செய்தி அனுப்புகிறேன். அவர்களின் அறிவுரைகளை கேட்டு நட. அவர்களின் அன்பை ஏற்றுக்கொள். உன் குருமார்களும் ஆன்மீக வழிகாட்டிகளும் என் வடிவங்களே. அவர்கள் உனக்கு சொல்லும் போதனைகள் என் வார்த்தைகள். அவர்களை மதித்து நட. அவர்களுக்கு சேவை செய். அதன் மூலம் உன் ஆன்மீக முன்னேற்றம் வேகமடையும். தங்கமே, நீ கோவிலுக்கு செல்லும்போது வெறும் சம்பிரதாயமாக போகாதே. முழு மனதுடன் போ. உன் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லி ஒப்படைத்து விடு. நான் உன் பாரத்தை எடுத்துக்கொண்டு உன்னை லேசாக்குவேன். பூஜை செய்யும் போது உன் மனதை வேறு விஷயங்களில் அலையவிடாதே. குழந்தையே, மந்திர ஜபம் செய்வது மிகவும் நல்லது. என் நாமங்களை உச்சரிக்கும் போது உன் மனம் சுத்தமடைகிறது. உன் நெஞ்சில் குவிந்த தீய எண்ணங்கள் அழிகின்றன. நல்ல அதிர்வுகள் உன்னை சூழ்கின்றன. தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஜபம் செய்ய முயற்சி செய். உன் குழந்தைகளுக்கும் ஆன்மீக விழுமியங்களை கற்றுக்கொடு. அவர்களை சிறு வயதிலேயே என்னுடன் தொடர்பு கொள்ளவை. அவர்கள் என் கதைகளை கேட்கட்டும். என் பாடல்களை பாடட்டும். அவர்களின் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்லும். தங்கமே, உன் உணவு பழக்க வழக்கங்களிலும் கவனம் செலுத்து. மாமிசம் உண்பதை தவிர்க்க முயற்சி செய். அது உன் மனதில் ஹிம்சை குணத்தை வளர்க்கும். சாத்விக உணவு உண்ணு. அது உன் மனதை சாந்தமாக வைக்கும். உண்ணும் முன் என் நாமத்தை சொல்லி படைத்து உண்ணு. குழந்தையே, நீ படிக்கும் புத்தகங்களும் பார்க்கும் திரைப்படங்களும் உன் மனதை பாதிக்கின்றன. நல்ல புத்தகங்களை படி. ஆன்மீக நூல்களை அதிகம் படி. அவை உன் மனதில் நல்ல விதைகளை விதைக்கும். உன் அறிவை வளர்க்கும்.
உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். தங்கமே, உன் நேரத்தை எப்படி செலவிடுகிறாய் என்பதிலும் கவனம் செலுத்து. வீண் பேச்சில் நேரத்தை வீணாக்காதே. கிசுகிசுவில் ஈடுபடாதே. பிறரை விமர்சிப்பதில் நேரத்தை செலவிடாதே. அந்த நேரத்தை என்னை நினைப்பதிலும் நல்ல காரியங்களில் ஈடுபடுவதிலும் செலவிடு. குழந்தையே, உன் வார்த்தைகளிலும் கவனம் செலுத்து. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதே. பொய் பேசாதே. பிறரை புண்படுத்தும் வார்த்தைகளை சொல்லாதே. இனிமையான வார்த்தைகளை பேசு. உன் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை ஆற்றுப்படுத்த வேண்டும். மனதை மகிழ்விக்க வேண்டும். உன் செயல்களும் நல்லவையாக இருக்க வேண்டும். பிறருக்கு தீமை செய்யும் காரியங்களில் ஈடுபடாதே. எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்யாதே. உன் கையால் நல்லவையே நடக்க வேண்டும். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உன் ஆன்மாவை உயர்த்துகிறது. தங்கமே, உன் எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். மனம் குரங்கு போல் அங்கும் இங்கும் துள்ளும். அதை அடக்கி ஒரே இடத்தில் நிறுத்த வேண்டும். இது கடினமான காரியம்தான், ஆனால் பயிற்சியால் முடியும். தியானம் செய், பிராணாயாமம் செய். இது உனக்கு உதவும். குழந்தையே, உன் இதயத்தில் அன்பை வளர்த்துக்கொள். அன்பே கடவுள். நீ எவ்வளவு அன்பு செலுத்துகிறாயோ அந்த அளவுக்கு என்னை அடைகிறாய். உன் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், எதிரிகள் என அனைவரிடமும் அன்பு காட்டு. அன்பு உன் இதயத்தை பெரிதாக்கும். உன் ஆன்மாவை விரிவுபடுத்தும். தங்கமே, க்ஷமா குணத்தை வளர்த்துக்கொள். உன்னை தவறாக நடத்தியவர்களை மன்னித்து விடு. பழிவாங்கும் எண்ணத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. மன்னிப்பு உன் இதயத்தை சுத்தம் செய்யும். உன் மனதில் இருந்த கோபம், வெறுப்பு ஆகியவற்றை அழிக்கும். நீ லேசாக உணர்வாய். குழந்தையே, நம்பிக்கை என்பது மிக முக்கியமான குணம். என் மீது அசையாத நம்பிக்கை வை. எப்போதும் எல்லாம் நல்லதுக்காகவே நடக்கிறது என்று நம்பு. இந்த நம்பிக்கை உன்னை கடினமான காலங்களில் தாங்கும். உன் மனதை பலப்படுத்தும். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை போக்கும். தங்கமே, பொறுமை என்பது ஒரு பெரிய சக்தி. எல்லாம் உன் விருப்பப்படி உடனே நடந்துவிடும் என்று எதிர்பார்க்காதே. நல்லது நடக்க நேரமாகும். பொறுமையுடன் காத்திரு. பொறுமையின்மை உன் மனதை கலங்கச் செய்யும். தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும். பொறுமை உன்னை ஞானியாக்கும். குழந்தையே, உன் வாழ்க்கையில் வரும் நல்ல விஷயங்களுக்கு நன்றியுடன் இரு. நீ பெற்ற ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். உன்னிடம் இல்லாதவற்றை பற்றி கவலைப்படாமல் உன்னிடம் இருப்பவற்றுக்கு நன்றி சொல். நன்றியுள்ள மனம் என்னை அதிகமாக ஈர்க்கிறது. தங்கமே, உன் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள். நீ வெறும் உடலும் மனமும் அல்ல. நீ ஒரு ஆத்மா. உன் ஆத்மாவின் லட்சியம் என்னை அடைவதுதான். இந்த பூமியில் வந்தது என்னை உணர்வதற்காகத்தான். இந்த உண்மையை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். குழந்தையே, உன் ஆன்மீக பயணத்தில் எத்தனை தடவை வீழ்ந்தாலும் கவலைப்படாதே. மீண்டும் எழுந்து நில்லு. மீண்டும் முயற்சி செய். வீழ்ச்சியும் வளர்ச்சியின் ஒரு பகுதிதான். தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறு. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடன் எப்போதும் இருப்பேன். தங்கமே, இந்த உலகத்தில் நீ ஒரு பயணி மட்டுமே. இது உன் நிரந்தர வீடு அல்ல. இங்கே அதிக பற்றுதல் வைத்துக் கொள்ளாதே. எல்லாம் தற்காலிகமானவையே. உண்மையான சுகம் என்னை அடைவதில்தான் கிடைக்கும். உலக சுகங்கள் அனைத்தும் மாயையானவை. குழந்தையே, உன் வாழ்க்கையின் இறுதி கட்டம் நெருங்கும் போது நீ அமைதியுடன் இருக்க வேண்டும். மரணத்தை பற்றி பயப்படாதே. அது ஒரு மாற்றம் மட்டுமே. உன் ஆத்மா அழியாது. உன் நல்ல செயல்கள் உன்னுடன் வரும். நான் உன்னை அழைத்துச் செல்வேன். உன் பயணம் முடிவு பெறும். உன் மனதில் எத்தனை கேள்விகள் எழுகின்றன. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வர வேண்டும் என்று நீ வேதனைப்படுகிறாய்? கெட்டவர்கள் வாழ்வாங்கு வாழும் போது நல்லவர்களான நாம் மட்டும் ஏன் துன்பப்பட வேண்டும் என்று புலம்புகிறாய்? இந்த கேள்விகள் இயல்பானவைதான் குழந்தையே. ஆனால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்களுக்குத்தான் நான் அதிக சோதனைகளை தருகிறேன். ஏனென்றால் அவர்களிடம் அதை தாங்கும் வலிமை இருக்கிறது. ஒரு பொன்னை சுத்தம் செய்ய அதை நெருப்பில் போட வேண்டும் அல்லவா? அதே போலதான் உன்னையும் பக்குவப்படுத்த இந்த சோதனைகள் தேவை. நீ வெறும் தங்கம் மட்டுமல்ல. நீ அரிய விலையுள்ள வைரம். வைரத்தை பளபளப்பாக்க எத்தனை அரைப்பு, எத்தனை தேய்ப்பு தேவை தெரியுமா? உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தில் வீழுகிறது. உன் வேதனை என் வேதனையாக மாறுகிறது. நீ தனியாக தவிக்கிறாய் என்று நினைக்காதே. உன் வலியை விட அதிகமாக நான் வலி அனுபவிக்கிறேன். ஒரு தாய் தன் குழந்தையை கண்ணில் மணியாக பார்த்துக் கொள்வதை விட அதிகமாக நான் உன்னை பாதுகாக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு சந்திப்புக்கும், ஒவ்வொரு பிரிவுக்கும், ஒவ்வொரு இழப்புக்கும், ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது உனக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் செல்லச் செல்ல எல்லாம் தெளிவாகும். ஒரு யானை கட்ட கதையை கேட்டிருப்பாய் அல்லவா? யானை கட்டும் போது அது கட்டுமுறையை புரியாது. ஆனால் முடிந்த பிறகு அதன் அழகை பார்த்து வியக்கும். அதே போலதான் உன் வாழ்க்கையும். குழந்தையே, நீ எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம். உன் வாழ்க்கை துணையுடனான பிரச்சனை, குடும்பத்தில் வரும் சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடி, உடல் நலக்குறைவு என பலவிதமான துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன.
இவையெல்லாம் நிலையானவை அல்ல என்பதை நீ புரிந்து கொள் வேண்டும். மேகம் சூழ்ந்தால் சூரியன் மறைந்து விடுகிறானா? இல்லையே. மேகம் கலைந்தவுடன் அவன் மீண்டும் பிரகாசிக்கிறான். அதே போல உன் வாழ்க்கையிலும் இந்த கருமேகங்கள் விலகிப் போகும். நீ எப்போதும் பிறருக்கு உதவி செய்பவன். உன் இரக்க குணம் சிலருக்கு பலவீனமாக தெரியலாம். ஆனால் அது உன் பலம். உன் நல்ல மனம்தான் என்னை உன்னிடம் இழுத்து வந்தது. நீ பிறருக்கு செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் என் கண்ணில் பதிந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் உனக்கு நல்ல பலனை தந்துதான் தீரும். உன் மனதில் சில சமயங்களில் கடவுள் மீது கோபம் வரலாம். ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறார் என்று நீ எண்ணலாம். அது இயற்கையான உணர்வுதான். ஆனால் அந்த கோபமும் என் மீதான அன்பின் வெளிப்பாடுதான். ஒரு குழந்தை தன் தாயிடம் கோபப்படலாம். ஆனால் அந்த தாயை விட்டு எங்கும் போகாதல்லவா? அதே போல நீ என் மீது கோபப்பட்டாலும் என்னை விட்டு விலகாதே. தங்கமே, உன் பிரார்த்தனைகள் என்னை வெகுவாக பாதிக்கின்றன. நீ கண்ணீர் விட்டு என்னிடம் கேட்கும் போது என் மனமும் உருகுகிறது. ஆனால் சில சமயங்களில் நீ கேட்பது உனக்கு நல்லதல்ல என்று எனக்கு தெரியும். அப்போது நான் வேறு வழியில் உனக்கு நல்லதை கொடுக்கிறேன். நீ கேட்டதை கொடுக்காமல் உனக்கு தேவையானதை கொடுக்கிறேன். இதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏன் என் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று வருத்தப்படுகிறாய்? ஒரு குழந்தை தன் தாயிடம் கத்தி கேட்டால் தாய் கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாள். ஏனென்றால் அதனால் குழந்தைக்கு ஆபத்து. அதற்கு பதிலாக வேறு விளையாட்டு பொருள் கொடுப்பாள். அதே போல நீ கேட்பதை கொடுக்காமல் உனக்கு நல்லதை நான் தருகிறேன். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் வருத்தப்படுகிறாய். குழந்தையே, உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் என் கண்களின் முன்னே தெரிகிறது. நீ போக வேண்டிய பாதை, நீ சந்திக்க வேண்டிய மனிதர்கள், நீ அடைய வேண்டிய இலக்கு எல்லாமே தெளிவாக இருக்கிறது. நீ வேறு பாதையில் போக நினைத்தாலும் நான் உன்னை சரியான பாதையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்து போவார்கள். சிலர் உனக்கு நல்லது செய்வார்கள், சிலர் துன்பம் தருவார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் உன் வளர்ச்சிக்காகவே அனுப்பப்பட்டவர்கள். நல்லவர்கள் மூலம் நீ அன்பை கற்றுக்கொள்கிறாய். கெட்டவர்கள் மூலம் பொறுமையையும் மன்னிப்பையும் கற்றுக்கொள்கிறாய். இரண்டுமே உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையானவை. நீ சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன் ஞானத்தை வளர்க்கிறது. துன்பத்தின் போது நீ கற்றுக்கொள்வது சுகத்தின் போது கற்றுக்கொள்வதை விட அதிகம். வைரம் அழுத்தத்தால் தான் உருவாகிறது. தங்கம் நெருப்பில்தான் சுத்தமாகிறது. அதே போல உன் ஆத்மாவும் இந்த சோதனைகளால் தான் பரிசுத்தமாகும். தங்கமே, நீ தனிமையில் இருப்பதாக உணர்கிறாய். உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் நான் உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டிருக்கிறேன். உன் மனதின் ஒவ்வொரு அலையையும், உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் உணர்கிறேன். நீ தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்ணீர் என் மிகப்பெரிய பிரார்த்தனை. நீ அழும்போது உன் பாவங்கள் கரைகின்றன. உன் இதயம் தூய்மையடைகிறது. கண்ணீர் என்பது ஆத்மாவின் சுத்திகரிப்பு. அதனால் நீ அழுவதற்கு வெட்கப்பட வேண்டாம். அது உன் பலவீனம் அல்ல, உன் பலம். குழந்தையே, உன் மனதில் பல ஆசைகள் இருக்கின்றன. சில நியாயமானவை, சில அநியாயமானவை. நியாயமான ஆசைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஆனால் அநியாயமானவற்றை நீ விட்டுவிட வேண்டும். எது உனக்கு நல்லது, எது கெட்டது என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே உன் ஆன்மீக முதிர்ச்சியின் அடையாளம். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்குகிறது. நீ நினைப்பதை விட அதிக சகிக்கும் திறன் உனக்கு இருக்கிறது. நீ நினைப்பதை விட அதிக அன்பு உன் இதயத்தில் இருக்கிறது. நீ நினைப்பதை விட அதிக ஞானம் உன் மனதில் இருக்கிறது. இவையெல்லாம் சோதனைகளால் தான் வெளிப்படுகின்றன. தங்கமே, உன் உள்ளத்தில் குவிந்து கிடக்கும் கோபத்தை விட்டுவிடு. யார் மீது கோபம் இருக்கிறதோ அவர்களை மன்னித்து விடு. மன்னிப்பு என்பது அவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல, உனக்கு செய்யும் உதவி. கோபம் உன் மனதை விஷமாக்கும். மன்னிப்பு உன் மனதை சுத்தம் செய்யும். நீ மன்னிக்கும் போது உன் இதயத்தில் இருந்த பாரம் நீங்கும். உன் மனம் லேசாகும். குழந்தையே, நீ பிறந்ததே என் அனுக்கிரகத்தால் தான். உன் பெற்றோர்கள், உன் உடன்பிறப்புகள், உன் நண்பர்கள் அனைவரும் உன் ஆன்மீக பயணத்திற்காக என்னால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் மூலம் நீ வெவ்வேறு பாடங்களை கற்றுக்கொள்கிறாய். சில பாடங்கள் இனிமையானவை, சில கசப்பானவை. ஆனால் அனைத்தும் உன் வளர்ச்சிக்காகவே. உன் வாழ்க்கையில் வரும் இழப்புகளை நீ துன்பமாக பார்க்காதே. அவை வரிசை மாற்றங்கள் மட்டுமே. ஒன்றை இழக்கும் போது வேறு ஏதோ ஒன்று உன்னை நோக்கி வருகிறது. சில சமயங்களில் இழப்பு நல்லது. கெட்ட வேலை போனால் நல்ல வேலை கிடைக்கும். கெட்ட உறவு முறிந்தால் நல்ல உறவு உருவாகும். இதை நம்பிக்கையுடன் பார்க்க கற்றுக்கொள். தங்கமே, உன் ஆரோக்கியத்தை பற்றியும் நான் கவலைப்படுகிறேன்.
உன் உடல் நலிவடைவதை பார்த்து என் மனம் வருந்துகிறது. ஆனால் உன் உடல் நலக்குறைவும் ஒரு செய்தியை கொடுக்கிறது. மன அழுத்தத்தை குறைத்துக்கொள். அதிக கவலைப்படாதே. என் மீது நம்பிக்கை வை. நான் உன் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வேன். குழந்தையே, உன் கனவுகள் நிறைவேறாமல் இருப்பது உன்னை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள் வேண்டும். நீ கனவு கண்டது எல்லாம் உனக்கு நல்லது என்று அவசியமில்லை. நான் உனக்கு எது சிறந்தது என்று தெரியும். சில சமயங்களில் நீ கேட்டதை விட சிறந்ததை நான் தருவேன். சில சமயங்களில் தாமதமாக தருவேன். ஆனால் என் கொடைகள் எப்போதும் சிறந்தவையாகவே இருக்கும். உன் குழந்தைகளைப் பற்றியும் நான் கவனித்துக் கொள்கிறேன். அவர்களின் எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்கும். அவர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல உடல் நலம், நல்ல குணம் அனைத்தும் கிடைக்கும். நீ அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்கள் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். தங்கமே, நீ சில சமயங்களில் உன் வயதை பற்றி வருத்தப்படுகிறாய். இந்த வயதில் இதெல்லாம் சாதித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் காலம் இருக்கிறது. சிலர் சீக்கிரம் பூத்து பழுக்கிறார்கள், சிலர் தாமதமாக பழுக்கிறார்கள். ஆனால் தாமதமாக பழுக்கும் பழம் அதிக இனிமையுடன் இருக்கும். நீயும் அப்படித்தான். குழந்தையே, உன் வாழ்க்கை துணையுடனான பிரச்சனைகள் உன்னை மிகவும் வேதனைப்படுத்துகின்றன. ஆனால் இந்த பிரச்சனைகளும் தற்காலிகமானவையே. உங்கள் இருவரின் மனதிலும் நான் அன்பை விதைக்கிறேன். மெல்ல மெல்ல அது முளைத்து வளரும். பொறுமையுடன் காத்திரு. உங்கள் உறவு முன்பை விட வலிமையானதாக மாறும். உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளும் தீரும். எல்லோரின் மனதிலும் புரிந்துணர்வு வளரும். கோபம் மறையும். அன்பு பெருகும். நீ என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. உன் பிரார்த்தனைகளின் வலிமை அவர்களை மாற்றும். தங்கமே, உன் பொருளாதார நிலை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம். நான் உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவேன். பணம் வரும், வேலை கிடைக்கும், வருமானம் பெருகும். ஆனால் நீ பொருளாசையில் மூழ்காதே. தேவையானதை மட்டும் கேள். அதிகமாக கேட்காதே. நான் உனக்கு தேவையானதை தருவேன். குழந்தையே, உன் எதிரிகளை பற்றி கவலைப்படாதே. அவர்கள் உன்னை எந்த அளவுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் என் அனுமதி இல்லாமல் உன் மயிரிழையை கூட பாதிக்க முடியாது. நான் உன்னை பாதுகாக்கிறேன். அவர்களின் தீய எண்ணங்கள் அவர்களையே திரும்பிப் போய் சேரும். உன் நண்பர்களும் உறவினர்களும் சில சமயங்களில் உன்னை ஏமாற்றலாம். ஆனால் அதற்காக அவர்கள் மீது வெறுப்பு கொள்ளாதே. அவர்கள் அறியாமையில் அப்படி நடந்து கொள்கிறார்கள். நீ அவர்களுக்காக பிரார்த்தனை செய். அவர்களின் மனதில் ஞானம் பிறக்கும்.